ஈழத்தில் இந்திய ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட இருவரின் உடலங்கள் 38 ஆண்டுகளின் பின் மீட்பு. காலம் கடந்து வெளிவந்த உண்மை. 1987ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட தாய் மற்றும் சகோதரனின் உடலங்களுக்கு 38 ஆண்டுகளின் பின் தகனக்கிரிகை செய்து தந்தையின் இறுதி ஆசையை நிறைவேற்றிய பிள்ளைகள். ஈழத்தில் நடந்தேறிய நிஜ கதை. ஈழத்தில் இந்திய இராணுவத்தால் செய்யப்பட்ட வல்வை படுகொலை, பாதரவத்தை படுகொலை, பிரம்படி படுகொலை, யாழ் போதனா வைத்தியசாலை படுகொலை என பட்டியல் நீண்டு செல்கிறது. இக்காலப்பகுதியில் நடந்த மற்றொரு மனதையுழுக்கும் படுகொலை 38 ஆண்டுகளின் பின்னர் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. அது என்ன, எங்கே நடந்தது, எப்படி நடந்தது என்ற விடயங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை அடுத்து 1987 ஆரம்பத்தில் இலங்கையில் கால் பதித்தது இந்திய இராணுவம். அமைதி காக்கும் படை என்ற பெயரில் 1987 பிற்பகுதிகளில் தனது பணிகளை ஆரம்பித்தது. இந்திய இராணுவம் இலங்கை வந்த காலப்பகுதியில் தியாக தீபம் திலீபன் யாழ்ப்பாணம் நல்லூரில் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதமிருந்து உயிர் துறந்தார். இதுவே விடுதலை புலிகளுக்கும் இந்திய அமைதி படைகளுக்கும் இடையிலான போருக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. அமைதி பேச்சு என்ற பெயரில் புலிகளின் அமைப்பின் ஆயுதங்களை கலைந்த இந்தியா பின்னர் புலிகளுக்கு எதிராகவே பாரிய யுத்தத்தை முன்னெடுத்த போதுதான் தமிழர்கள் இந்திய இராணுவத்தின் சதித்திட்டத்தை உணர்ந்தார்கள். தாம் நம்ப வைக்கப்பட்டு கழுத்தறுக்கப்பட்டதை உணர்ந்த ஈழத்தமிழர்கள் இந்திய இராணுவத்தை ஒட்டுமொத்தமாக வெறுத்ததன் விளைவால் புலிகள் விடயத்தில் இந்தியாவால் நினைத்ததை நிறைவேற்ற முடியவில்லை. புலிகள் அமைப்பின் மீதான கோபம் ஈழத் தமிழர்கள் மீது திரும்பியது. இந்திய இராணுவம் ஈழத்தில் புரிந்த படுகொலைகள், பாலியல் வன்புணர்வுகள், இன சுத்திகரிப்புகள், பக்கச்சாரா நடவடிக்கைகள் என பல்வேறு சம்பவங்கள் நடந்தேறின. புலிகள் அமைப்புக்கும் இந்திய அமைதிப்படையினருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டதை அடுத்து யாழ் நகரை கைப்பற்றும் நோக்கோடு இந்திய இராணுவம் பவான் பட நடவடிக்கையை மேற்கொண்டது. 1987 அக்டோபர் 21 தீபாவளி விடுமுறை நாள் அன்று மாலை இந்திய இராணுவம் யாழ் போதனா மருத்துவமனைக்கு நுழைந்து ஆடிய வெறியாட்டத்தில் நோயாளிகள், தாதிகள், மருத்துவர்கள், பணியாளர்கள் என 68 பேர் வரை கொலை செய்யப்பட்டனர். யாழ் நகரிலிருந்து அரியாலை நோக்கி இந்திய இராணுவம் பவான் நடவடிக்கையை முடுக்கிவிட்டது. சுண்டுக்குடி பகுதியிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்து அரியாலை கனகரத்தினம் மத்திய மகா வித்தியாலயத்தில் தஞ்சம் புகுந்தனர். 1987ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் திகதி சுண்டுக்குழி பகுதி வீடுகளை முற்றுகையிட்டது இந்திய இராணுவம். தமது வீடுகளில் இராணுவம் நிலையெடுத்திருப்பதை அறியாத மக்கள் கனகரட்னம் மத்திய மகா வித்தியாலயத்திலிருந்து உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்லும் நோக்கோடு தமது வீடுகளுக்கு சென்றனர். அவ்வாறு சென்றவர்கள் இந்திய இராணுவத்தின் துப்பாக்கிக்கு இரையாகினர். அன்றைய தினம் அரங்கேறியதான் இந்த சோகச் சம்பவம். சுண்டுக்குழி பகுதியில் வசித்த நீர்ப்பாசன என்ஜினியர் சிவானந்தராயன் குடும்பமும் பாடசாலையில் தங்கியிருந்தது. சிறிது அமைதி ஏற்பட்டது போல் தென்பட்ட நிலையில் முற்பகல் வேளை சிவானந்தராஜாவின் துணைவியார் தனது வீட்டிலிருந்து உணவுப் பொருட்களை எடுப்பதற்காக சென்றுள்ளார். வீட்டுக்கு சற்று தொலைவில் சென்றதும் தனது வீட்டில் இராணுவம் இருப்பதை அவதானித்தமை அயலிலுள்ள வீட்டில் நின்றுள்ளார். தனது தாயாரை பாடசாலையில் காணாத மூத்த மகன் அரசாங்க என்ஜினியரான மோகன்ராஜ் வயது 24 தாயார் வீட்டு பக்கம் சென்றதை அறிந்து தந்தை சகோதரர்களை பாதுகாப்பாக பாடசாலையில் இருக்குமாறு கூறி துவிச்சக்கர வண்டியில் தனது வீட்டுக்கு சென்றுள்ளார். இதனை அவதானித்த இந்திய இராணுவம் வீட்டு வளவுக்குள் நின்ற மோகன்ராஜை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் சம்பவ இடத்திலேயே மோகன்ராஜ் பலியானார். தனது வீட்டு வளவுக்குள் துப்பாக்கி சத்தம் கேட்பதை உணர்ந்த தாயார் வீடு நோக்கி ஓடிச் சென்று இரத்த வெள்ளத்தில் கிடந்த மகனைக் கண்டு கதறி அழுதுள்ளார். இதனை அவதானித்த இந்திய இராணுவம் தாயார் மீதும் துப்பாக்கி பிரயோகம் செய்து அவரையும் மகனின் அருகிலேயே படுகொலை செய்திருக்கிறது. இவற்றை அவதானித்த அவர்களின் வளர்ப்பு நாய் செய்வதறியாது இராணுவத்தை நோக்கி பாய்ந்து செல்கிறது. இந்திய இராணுவத்தின் துப்பாக்கிக்கு இரையாகி மடிகிறது. அவர்களின் செல்லக்காவலனான டிரெக்ஸ் என்ற வளர்ப்பு நாய். வீடு சென்ற மனைவி மகனுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் கிடைத்த சிறிய அமைதிக்குள் வீடு வந்த கணவரான சிவானந்தராஜா வீட்டு வளவனுள்ளேயே துணவியாரும் தனது மகனும் மாண்டு போனதை எண்ணி துடிதுடித்து போனார். மரணித்த துணவியார்
மகனுக்கு இறுதிக்கிரியைகளை செய்வதற்கு கூட அவகாசம் வழங்க மறுத்த இந்திய இராணுவம் இறந்த உடலங்களை வெளியில் எடுத்துச் செல்ல தடை விதித்தது. 25 ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்த துறவியார் மூத்த மகன் இருவருக்கும் இறுதிக்கிரியைகளை கூட செய்ய முடியாத துர்ப்பாக்கிய நிலையில் தனது வளவனிலேயே தனது கைகளால் சவக்குழியை வெட்டி தனது துறவியாரையும் மகனையும் அடக்கம் செய்கிறார். தனது எஜமானிக்காக உயிர் துறந்த செல்லக்காவலன் வளர்ப்பு நாய் ரெக்ஸ் அவர்களது காலடியிலேயே குழிவெட்டி அடக்கம் செய்யப்படுகிறது. இச்செய்தி அறிந்து உறவுகள் சோகத்தில் ஆழ்ந்தனர். சில நாட்களில் அமைதி திரும்ப மக்கள் வீடுகள் நோக்கி வந்தனர். சிவானந்த ராஜாவும் அவரது பிள்ளைகளோடு தனது வீட்டுக்கு வருகிறார். நாட்டு சூழ்நிலை தொடர்ந்தும் வாழ்வதற்கான அச்சத்தை கொடுக்க தனது ஏனைய பிள்ளைகளின் பாதுகாப்பு கருதி வெளிநாடு அனுப்பிய சிவானந்த ராஜா தான் வாழ்ந்த கிராமம் தனது மனைவி மகன் துயில் கொள்ளும் இல்லத்தை விட்டு விலக மறுக்கிறது அவர் மனம். தனது வீட்டிலேயே தனது கடைசி காலம் வரை வாழ்ந்த சிவானந்த ராஜா காலங்கள் நகர தனது வீட்டு அளவில் மீளா துயில் கொள்ளும் மனைவி மகனுக்கு 1995 ஆண்டு காலப்பகுதியில் கல்லறை எழுப்பிய சிவானந்த ராஜா தனது எஜமானுக்காக உயிர் நீத்த வளர்ப்பு நாய் ரெக்ஸுக்கும் அவர்களது காலடியிலேயே சமாதி எழுப்புகின்றார். எத்தனை துயர்தோர்ந்த வாழ்விலும் தனது மனைவி மகனின் கல்லறைகளை பராமரிப்பதற்கு தவறியதில்லை. ஆனாலும் தனது மனைவி மகன் இருவருக்கும் சமய முறைப்படி கிரியைகள் செய்து தகனம் செய்ய வேண்டும் என்ற ஏக்கம் அவர் மனதில் நீங்காத பாரமாக தொடர்ந்தது. வெளிநாட்டில் இருக்கும் தன் பிள்ளைகளோடு எப்போதும் இவற்றை பற்றிய கதைகள் நீளும். இவ்வாறான நிலையில் சிவானந்த ராஜா கடந்த ஆண்டு தன் மனைவி மறைந்து போன மகனின் நினைவுகளோடு இயற்கை எய்தினார். தமது தந்தையின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காய் இலங்கை வந்த அவரது ஏனைய 3 பிள்ளைகளும் தமது தாய் சகோதரனின் உடலங்களை மீட்டு சமய முறைப்படி சடங்குகள் செய்வதற்கு சட்ட ரீதியாக அணுகுகின்றனர். வழக்கை ஆராய்ந்த நீதிமன்று பிள்ளைகளின் கோரிக்கைக்கு அமைய சடலங்களை யாழ் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் தோண்டியெடுத்து இந்து சமய முறைப்படி கிரிகளை செய்வதற்கு அனுமதி அளித்தது. நீதிமன்ற அனுமதிக்கு அமைய 22/3/2025 ஞாயிற்றுக்கிழமை குறித்த சமாதி அகலப்பட்டு இறந்த தாய் சகோதரனின் உடலங்கள் மீட்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி, போலீசார், மாநகர சுகாதார வைத்திய அதிகாரிகள் முன்னிலையில் சமாதி அகற்றப்பட்டு இருவரது உடல் எச்சங்களும் தனித்தனியாக மீட்கப்படுகின்றன. இதன்போது கொலை செய்யப்பட்ட சகோதரன் மோகன்ராஜின் வேலைத்தள அடையாள அட்டையும் அவரது சடலத்தோடு மீட்கப்படுகின்றது. மீட்கப்பட்ட எச்சங்கள் இந்து சமய முறைப்படி கிரியைகளுக்கு பின்னர் அரியாலை சிந்துப்பாத்தி மயானத்தில் தகனக்கிரிகை செய்யப்படுகின்றது. சிவானந்தராயாவின் நீண்டகால இயக்கம் 38 ஆண்டுகளின் பின் நிறைவேறுகின்றது. ஆனாலும் இந்திய இராணுவம் ஈழத்தில் நடத்திய படுகொலைகளுக்கு இச்சமாதி வாழும்